Let's go to the word of God. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். Isaiah chapter 60 verse 1 and 2. Arise, shine, for thy light is come, and the glory of the Lord is risen upon thee. For behold, the darkness shall cover the earth, and gross darkness the people. But the Lord shall rise upon thee, and his glory shall be seen upon thee. ஏசாயா 60 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். Now this is a prophecy which Isaiah has prophesied. இது ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்ததான தீர்க்கதரிசனமும். He says, behold, this will happen. இதோ, அதாவது பார், இது நடக்கும் என்று சொல்கிறார். Behold, this will happen. Verse 2. இரண்டாவது வசனத்திலே பார்க்கிறோம், இதோ இப்படியாக நடக்கும். The darkness shall cover the earth, and gross darkness the people who are living in the earth. இதோ இருள் பூமியையும் காரிருள், இந்த பூமியில் வாழ்கிறதான ஜனங்களை காரிருளும் மூடும். Now what does it mean? அப்படி என்றால் அர்த்தம் என்ன? We have been explaining it very often. What is the meaning of darkness covering the people in the earth? பூமியில் இருக்கிறதான ஜனங்களை காரிருள் மூடுகிறது என்றால் அதன் அர்த்தம் என்ன? Colossians 1:13 very clearly says, who has delivered us from the power of darkness. இருளின் அதிகாரத்திலிருந்து அவர் நம்மை விடுதலை ஆக்கினார் என்று கொலோசியர் 1:13 நாம் பார்க்கிறோம். Which means darkness is a power. அப்படியானால் இருள் என்பது அதிகாரம். It is not the darkness which we find in geography. நாம் ஜியோகிராஃபில படித்ததான அந்த இருள் அல்ல. It is something which is alive and working. அது உயிரோடு இருந்து கிரியை செய்கிறதான இருளாகும் இது. It's a power which can influence the lives of people. ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதான அதிகாரமாகும். And the Bible says gross darkness, which means this power will have increased many times. வேதம் சொல்லுகிறது கார் இருள் என்று சொல்லும்போது இந்த இருளானது பல மடங்கு அதிகமாகும். Go to Ephesians chapter 6 verse 12. The Bible says, for we wrestle against the rulers of the darkness of this world. எபேசியர் 6 அதிகாரம் 12 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இப்படிப்பட்ட அந்தகார லோக அதிபதிகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. See here the term used is rulers of the darkness of this world. பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. So here the term rulers are used. இந்த இடத்திலே அதிபதிகள் என்கிறதான வார்த்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. So very clearly darkness refers to the power of the devil operating. வெகு தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம், அந்தகாரம் என்றாலே சாத்தானுடைய வல்லமை கிரியை செய்கிறது என்ற அர்த்தமாம். And prophecy says gross darkness will cover the people. வேத தீர்க்கதரிசனங்கள் என்ன சொல்கிறது என்றால் காரிருள் ஜனங்களை மூடும். Before the darkness will cover the earth. அதற்கு முன்பதாக இருளானது பூமியை மூடும். Something which should cover the earth is what Isaiah is prophesying. பூமியை ஒன்று மூடும், அதை குறித்து தான் ஏசாயா தீர்க்கதரிசனமாக உரைத்திருக்கிறார். Tell me, has something covered the earth today? இன்றைக்கு நீங்களே சொல்லுங்க, பூமியை ஒன்று மூடி இருக்கிறதா? Formerly it was, if something happened, it was localized. It didn't cover the earth. It covered maybe one country or two countries or three countries. But today something is covering the earth. இதற்கு முன்பு என்ன காரியமாவது சம்பவித்திருக்குமானால் அது ஒரு இடத்திலே அல்லது ஒரு தேசத்திலே ஒரு நாட்டிலே ஒரு பாகத்திலே நடந்த காரியமாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், பூமி முழுவதையும் ஒன்று தாக்கி இருக்கிறது. Don't you think it is very interesting prophecy? இது எவ்வளவு துல்லியமான அருமையான தீர்க்கதரிசனம் என்று உங்களுக்கு புரிகிறதா? Throughout the earth darkness is covered. பூமி முழுவதும் இருள் மூடிவிட்டது. And throughout the earth gross darkness has covered the people. பூமி முழுவதும் ஜனங்களை காரிருள் மூடிக்கொண்டிருக்கிறது. So it's up to you to decide whether we are in such a time as this. நாம் இப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோமா இல்லையா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். Because if you are in such a time as this, then you have to change your strategy. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்கிறதான நீங்கள் உங்களுடைய இயங்கும் முறையை மாற்றிக் கொள்ள வேண்டும். Because when there was no darkness, you were living in a particular way of life. But when this darkness is covering and gross darkness is covering the people, there has to be a radical change in strategy. நீங்கள் பூமியை இருள் மூடாத நாட்களிலே வாழ்ந்த போது ஒரு குறிப்பிட்ட முறையிலே வாழ்ந்திருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு பயங்கரமாக பூமியை இருளும் ஜனங்களை காரிலும் மூடிக்கொள்ளும் போது உங்களுடைய இயங்கும் முறையை முற்றிலுமாக தலைகளாக நீங்கள் மாற்றிவிட வேண்டும். Now in Isaiah 60 verse 2, the prophet saying, the gross darkness will cover all the people in the earth. ஏசாயா 60 அதிகாரம் 2 வசனத்திலே பார்க்கிறோம், பூமியில் இருக்கும் சகல ஜனங்களையும் அந்த இருளானது மூடும். Which means believers also this gross darkness will try to cover. விசுவாசிகளையும் இந்த காரிருளானது மூடும். Cover means what?
மூடும் என்றால் அர்த்தம் என்ன? You will come under his control. நீங்கள் அந்த ஆளுகைக்கு கீழ் வருவீர்கள். You will be influenced by it. அதனாலே நீங்களும் பாதிக்கப்படுவீர்கள். You may die because of that. அதனாலே நீங்களும் விசுவாசிகளும் மரித்து போக நேரிடலாம். You will go through so much of pain and suffering because of that. அதன் விளைவாக பல வகையான வேதனைகள் கஷ்டங்களை அனுபவிக்க நேரிடும். That's the meaning. Covering means you come under that. மூடும் என்று சொல்லும்போது அதனுடைய ஆளுகைக்கு கீழாக நீங்களும் வர நேரிடும். Nobody has taken Isaiah 62 very seriously. யாருமே ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை இன்னும் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ளவில்லை. The Lord is speaking. He says gross darkness will cover the people. தேவன் பேசுகிறார், ஜனங்களை காரிருள் மூடும் என்று கர்த்தர் பேசுகிறார். And it will try to cover any human available. எந்த மனுஷனாக இருந்தாலும் அந்த மனுஷனை அது மூடதான் முயற்சிக்கும். But you know what is God's plan? தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? God's plan is this gross darkness which covers all the people should have no impact on you. பூமியில் இருக்கிறதான ஜனங்களை மூடுகிறதான இந்த காரிருள் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்க கூடாது என்பதுதான் தேவனுடைய திட்டம். And that is why he's saying in verse 1, arise and shine. ஆகவே தான் முதலாவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழும்பி பிரகாசி. See, your job is to arise and shine. நம்முடைய வேலை, உங்களுடைய வேலை எழும்பி பிரகாசிப்பதுதான். Arise and shine. நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். See, if you don't arise, you won't shine. நீங்க எழும்பாவிட்டா பிரகாசிக்க முடியாது. Now, why does God say arise and shine? ஏன் தேவன் சொன்னார் நீ எழும்பி பிரகாசி என்று? Because when this darkness slowly starts covering the people, gross darkness, many sons of God will find themselves weak, helpless. இந்த இருளானது பூமியை மூடும் பொழுது, ஜனங்களை மூடும் பொழுது பல தேவனுடைய பிள்ளைகள் பலவீனமாக உதவியற்ற நிலைமையில காணப்படுவார்கள். They'll feel dejected. ரொம்ப சோர்ந்து போய் இருப்பார்கள். Oh, pastor, I don't feel like rising. I am feeling so weak and dejected. பாஸ்டர், நான் எழும்ப வேண்டும் என்றதான ஒரு எண்ணமே எனக்குள்ள இல்ல, ரொம்ப சோர்ந்து களைத்து போய் இருக்கிறேன். I'm confused. குழம்பி போய் இருக்கிறேன். I don't know what's happening. என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. My dear child of God, don't you understand the word of God? When gross darkness will cover the people, God says rise. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு இன்னும் புரியவில்லையா? கர்த்தருடைய, அதாவது பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை என்ன, நீ எழும்பு, எழும்பி பிரகாசி என்று சொல்கிறார். எழும்புன்றாரு. எழும்பு என்று It's சொல்கிறார். for you. அது உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார். When others are being covered, this darkness is trying to cover you. At that time you got to rise. If you don't rise, if you simply be seated, brother, that means you don't understand the word. You're giving into the darkness, and then the darkness will also take control of you. மற்றவர்களை அந்த காரிருள் மூடிக்கொண்டு இருக்கும் பொழுது நீங்களும் அதிலே எழும்பாமல் நீங்கள் அமைதலாகவே உட்கார்ந்து நீங்க அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? எழும்பாம அப்படின்னா நீங்க ஏதோ ஒன்று உட்கார வைக்குது. உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா நேச்சுரலாக அந்த காரில் வந்து உங்களையும் அப்படியே அமுத்திரும். You got it? Arise. நீ எழும்பு என்று ஆண்டவர் பேசுகிறார். When you arise, you will shine. நீங்க எழும்பினா தான் நீங்க பிரகாசிக்க முடியும். See, the plan of God is this gross darkness should have no impact on his church. கர்த்தருடைய திட்டம் என்னவென்றால் இந்த காரிருளானது சபையின் மேல் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது என்று தான் தேவன் விரும்புகிறார். And if you are part of the church, and if you are a real part of the church, not a spectator. Today a lot of spectators are coming to the church. We want participators, not spectators. இன்றைக்கு உண்மையாகவே நீங்கள் சபையிலே ஒரு அங்கத்தினராக, ஒரு பாகமாக இருப்பீர்களானால், இன்றைக்கு பலர் வந்து போகிறவர்களாக, பார்க்கிறவர்களாக, பார்வையாளராக தான் இருக்கிறார்கள். உண்மையான பங்காளிகளாக சபையில் இருப்பீர்களானால், you have to be a participator to enjoy the full benefits. நீங்கள் பூரணமான நன்மையை, ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிப்பதற்கு நீங்கள் ஒரு சபையிலே நீங்கள் பங்காளியாக இருக்க வேண்டும். God's plan is no matter how dark it is, it should have no impact on you. தேவனுடைய திட்டம் என்னவென்றால் அது எவ்வளவு பெரிய காரிருள் மூடினாலும் அது உங்களை பாதிக்க கூடாது. Today some people are saying, oh, when something keeps on increasing and increasing and increasing, then it has to keep on coming down. சிலர் இப்படியாக நினைத்துக் கொள்கிறார்கள், எது அதிகமானாலும் சரி, அதிகமாக அதிகமாக எவ்வளவுதான் அதிகமானாலும் அது இறங்கிதான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. I don't understand what you're talking. அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. That's for those who cannot rise up and shine, brother. எழும்பி பிரகாசிக்க முடியாதவர்களுக்கு தான் அந்த மாதிரியான நிலைமை. For those who are rising up, let darkness become more and more dark, no problem. எழும்பி பிரகாசிங்கள் சொல்லப்பட்டவர்களுக்கு அவங்களுக்கு எவ்வளவுதான் காரில் வந்தாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அது ஏறிட்டே போட்டுமே, let it go up to the heavens. What's our problem, brother? God says you arise and shine. தேவன் சொல்லிருக்க நீ எழும்பி பிரகாசி என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். Be careful of what messages you are listening to in the last day. இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் கேட்கிறீர்கள் அதை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். Because they may be sincere people, but they may be feeding bottle teaching which is not good for you.
அவர்கள் நல்ல போதகர்களாக நல்ல போதனைகளாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் சிறு குழந்தைகளுக்கு போதிக்கிறதை போல உங்களுக்கு போதித்துக் கொண்டிருப்பார்கள். அதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், நல்லதல்ல உங்களுக்கு. Understand what God says. கர்த்தர் சொல்லுகிறதை புரிந்து When கொள்ளுங்கள். gross darkness, when the powers of darkness are controlling the people, you will not be impacted when you understand the word of God and when you rise and shine. உலகத்தில் இருக்கிறதான ஜனங்களை சத்துருவனுடைய கிரியைகள் ஆளுகை செய்து கொண்டு இருக்கும்போது, ஆட்கொண்டிருக்கும் பொழுது நீங்க எழும்பி பிரகாசிங்கள். அது எந்த விதத்திலும் உங்களை பாதிக்காது. That's why today you should be full of joy. ஆகவே இன்றைக்கு நான் மிகுந்த சந்தோஷமா இருக்கிறேன். Hallelujah. நன்றி சொல்லிக் I'm கொண்டிருக்கிறேன். surrounded by the power of the நான் word. தேவனுடைய வார்த்தையின் வல்லமையினால் He is மூடப்பட்டிருக்கிறேன். holding me tight, அவர் என்னை இறுக்கமாக பற்றிக் கொண்டிருக்கிறார். safe in his hand. நான் பத்திரமாய் அவர் கைகளில் Front and இருக்கிறேன். the back and the left and the right and the up and the down and the north and the south and the east and the west. The power is surrounding me. It's going inside my body. Hallelujah. முன்னும் பின்னும் மேலும் கீழும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் கீழேயும் மேலேயும் எல்லா பாகங்களிலும் அவருடைய கரம் என்னை மூடி இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது. This is the time when you have to become more violent for the kingdom of God. இந்த நாட்களில் தான் நீங்கள் தேவ ராஜ்யத்திற்காக அதிக பலவந்தம் பண்ணுகிறவளாய் மாறிவிட வேண்டும். God has no use of people who are weak. பலவீனமான நபர்களை வைத்து தேவனால் ஒன்றுமே செய்ய They முடியாது. are liability. அவர்கள் பாரமாய் இருப்பார்கள். In fact, now when we are going through this beginning phase, this is not the end, this is a beginning phase, or maybe little more than beginning, you should actually become more ready and more full of power. Because if you are now itself, if you are like this, what will you do when the third wave or the fourth wave comes, brother? இது இந்த ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கிறோம். இன்னும் ஆரம்ப கட்டத்தை விட்டு கொஞ்சம் மேல வந்திருக்குது. அவ்வளவுதானே அல்லாமல் இன்னும் மூணாவது ஃபேஸ் தொடங்குமானா நீங்க எப்படி இருப்பீங்க? இப்பவே நீங்க சோர்ந்து களைத்து போய் விட்டால் It's not good. இது நல்லதல்ல. It shows what's inside you. இது உங்களுக்குள்ள என்ன இருக்குது? உங்களுடைய All theory. எல்லாம் வெளிய அறிவு தான் உங்களுக்குள்ள இருக்குது. Full garbage. தேவையில்லாத காரியங்களை கற்று வைத்து Knowledge puffeth up. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். Knowledge puffeth up. அறிவு இருமாப்பை தான் உண்டாக்கும். That's why you should turn the knowledge into revelation. ஆகவே அறிவு உங்களுக்கு வெளிப்பாடாக மாற வேண்டும். Today there are some believers like Saul. இன்றைக்கு சிலர் சவுலை போல விசுவாசிகள் இருக்கிறார்கள். You know what happened to Saul? சவுலுக்கு என்ன ஆயிற்று தெரியுமா? 2 Samuel 1 verse 21. 2 சாமுவேல் 1 அதிகாரம் 21 For வசனம். there the shield of the mighty is wildly cast away, the shield of Saul, as though he had not been anointed with oil. பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகம் அவமதிக்கப்பட்டதே. See, the Bible says Saul shield was cast away wildly, as though he had not been anointed with oil. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவரை போல அவருடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. That's very sad. இது மிகவும் பரிதாபமான வேதனைக்குரிய ஒரு காரியம். Saul was carrying the anointing oil on his head. சவுல் அபிஷேக தைலத்தை தன் தலையின் மேல் உடையவராய் இருந்தார். But what happened is shield, he's called as mighty. The shield of the mighty was cast away wildly. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, அங்கே பராக்கிரமசாலிகள், அதாவது பராக்கிரமசாலிகளாக கருதப்பட்ட அவர்களுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. You want your shield to be cast away, brother? உங்களுடைய கேடகம் அவமதிக்கப்பட வேண்டுமா? Do you want it? அப்படி நடக்க வேண்டுமா என்ன? Just because you're anointed with oil, don't think everything is over. நீங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்பதனாலே எல்லாம் முடிந்து விட்டது என்று மாத்திரம் நினைக்காதீர்கள். God anointed you with oil so that you may use the oil and live according to the plan of God. கர்த்தர் உங்களை எதற்காக அபிஷேகம் பண்ணினார்? அந்த அபிஷேகத்தை நீங்கள் பயன்படுத்தி தேவ திட்டத்தின்படி நீங்கள் வாழும்படியாக அபிஷேகித்திருக்கிறார். But when you don't understand the oil, if you don't work in line with the plan of God, if you despise the oil on your head, a stage may well come when your shield, the shield of the mighty, will be wildly cast away as though you have not been anointed with oil. நீங்க தேவனுடைய அபிஷேகத்தை அசட்டை பண்ணி தேவன் எதற்காக உங்களை அபிஷேகித்தாரோ அந்த அபிஷேகத்தை நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பீர்களானால் பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டதைப் போலவே உங்களுடைய கேடகமும் அபிஷேகம் பண்ணப்படாதவர்களைப் போல அது அவமதிக்கப்பட்டு விடும். Why do you think God poured his oil upon you? So that you may be preserved and protected and increase and shine during times of gross darkness. எதற்காக தேவன் உங்களை அபிஷேகித்திருக்கிறார்? நீங்கள் பாதுகாப்பாய் இருந்து பத்திரமாய் இருந்து விருத்தி அடைந்து இப்படிப்பட்டதான காரிருள் மூடும் நாட்களில் எழும்பி பிரகாசிக்கும்படியாக அவர் உங்களை தைலத்தால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். That's why don't worry. You're needing, some people don't even read the newspaper. சிலருக்கு நியூஸ் பேப்பர் அதை பார்க்கவே அவங்களுக்கு பயம். Whether you read the newspaper or not, what's happening is happening. நீங்க பார்த்தாலும் நீங்க படிச்சாலும் படிக்காட்டாலும் நடக்கிற காரியங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. You got anointing oil in your head. Why are you afraid? உங்கள் தலையின் மேல் அபிஷேகம் தைலம் இருக்கிறதே ஏன் பயப்படுறீங்க? Is it because of your power?
உங்களுடைய வல்லமையினால எல்லாம் Is it because of your body strength? உங்களுடைய சரீரத்தினுடைய வலிமையினாலயா? Is it because you did 1, 2, 3? இல்லாட்ட நான் 1 2 3 நீங்க செய்ததினாலா? No, it's because of God, brother. தேவன் தான் உங்களை காக்குறார். The Lord is preserving you from all evil. கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். The Lord's word says, no evil shall befall you, no plague shall come near your dwelling. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று. And you are standing on your own ability and strength. நீங்க உங்க சொந்த பலத்திலையும் உங்களுடைய திறமையில நிக்கிறத போல நினைச்சு நின்னுட்டு இருக்கீங்க. I'm not telling you not to read, but don't behave like unbelievers. படிக்காதீங்க அப்படி நான் சொல்லல, ஆனா அவிசுவாசிகளை போல நீங்க இருக்காதீங்க. Whatever you may hear, நீங்க என்ன செய்திகளை கேட்டாலும் it doesn't have any impact. அது உங்களை எந்த விதத்திலயும் தொடக்கூடாது. Will it have any impact on Jesus? இயேசுவை எந்த விதத்திலாவது அது பாதிக்குமா? Let anything come. What's your problem, brother? எது வேண்டுமானாலும் நடக்கட்டுமே, என்ன வேண்டுமானாலும் வரட்டும். You got anointing oil on your head. உங்கள் தலையின் மேல் அபிஷேக தைலத்தை பெற்றிருக்கிறீர்களே. You have the shield of the mighty. நீங்கள் பராக்கிரமசாலிகளுடைய கேடகத்தை உடையவர்களாய் You have the shield of the mighty, brother. பராக்கிரமசாலிகளின் கேடகத்தை உடையவர்களாய் It cannot be wildly cast away. அது அவமதிக்கப்பட முடியாது. Say that. சொல்லுங்க, வாயை திறந்து Say சொல்லுங்க. that. There's power in your mouth. உங்களோட நாவில் தான் அதிகாரம் இருக்கிறது. Always the remnant will be different in the last days. கடைசி நாட்களிலே இந்த மீதியாக இருக்கிறதான அந்த ஜனங்கள் வித்தியாசமாக இருப்பார்கள். And that's what God is doing today. He's preparing a remnant so that he may be glorified through his people. தேவன் தம்முடைய ஜனத்தின் மூலமாக மகிமைப்படும்படிக்கு தேவன் தனக்கென்று கொஞ்ச ஜனங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Go to 2 Corinthians chapter 1 verse 21. What God has done so that you may arise and shine when gross darkness covers the people. கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? இப்படிப்பட்ட காரிருள் ஜனங்களை மூடுகிற நேரத்தில் நீங்கள் எழும்பி பிரகாசிப்பதற்காக கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21 வசனம். Now look at this. He who hath anointed us is God. நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவன். Look at that statement. He hath anointed you. நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவன். God has anointed you. கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். You are anointed. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். There's anointing oil upon your head. உங்களுடைய தலையின் மேல் அபிஷேக தைலம் இருக்கிறது. You have the shield of the mighty. நீங்கள் பராக்கிரமசாலிகளின் கேடகத்தை உடையவர்கள். Come on, brother. சொல்லுவோம். You think the shield of the mighty is useless or what? பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் என்றால் அது பிரயோஜனமற்றது என்று நினைக்கிறீர்களா? You mean to say it will be wildly cast away? அது அவமதிக்கப்பட முடியுமா என்ன? Saul allowed it. That's why it happened. சவுல் அதற்கு இடம் கொடுத்தார், ஆகவே அப்படி நடந்தது. If you allow for that, that also will happen to you. நீங்களும் அனுமதித்தால் உங்களுக்கும் அப்படிதான் நடந்துவிடும். So don't be afraid. பயப்படாதீங்க. Keep on praising the Lord. தொடர்ந்து தேவனை துதித்துக் கொண்டிருப்போம். Say, God has anointed me. சொல்லுங்க, தேவன் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். God has anointed me. தேவன் என்னை அபிஷேகம் Look at பண்ணியிருக்கிறார். the statement. And that anointed us is God. நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. Amazing. How much God loves you. தேவன் எவ்வளவாய் உங்களை நேசிக்கிறார். How much oil is upon your head. 2 Corinthians chapter 1 verse 22. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 1:22. Who also has sealed us and given the earnest of the Spirit in our hearts. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவியனும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். Now truth number 2 which you have to understand, 2 Corinthians 1 and verse 22, who hath also sealed us and given the earnest of the Spirit in our hearts. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவியனும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். Now listen very carefully. The point number 2, what has happened to you is God has sealed you. இரண்டாவதாக நமக்கு என்ன நடந்தது என்றால் கர்த்தர் நம்மை முத்திரித்திருக்கிறார், முத்திரை போட்டிருக்கிறார். See, first of all, God anointed you. முதலாவதாக தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். Number 2, he has sealed you. இரண்டாவதாக அவர் நம்மை முத்திரித்திருக்கிறார். Now say, I am sealed. சொல்லுங்க, நான் முத்திரிக்கப்பட்டவன். Now the NIV translation says he has set a seal of ownership on us. NIV மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது தனக்கு தான் உரிமை என்கிறதான அந்த முத்திரையை அவர் நம்ம மேல் போட்டிருக்கிறார். I like the translation. He set a seal of ownership on us. உரிமை பாராட்டுதல் என்கிறதான அந்த முத்திரையை அவர் என் மேல் போட்டிருக்கிறார். That means you are under the seal of God. அப்படினால் நீங்கள் தேவனுடைய முத்திரைக்குள்ளாக இருக்கிறீர்கள். He has anointed you and set a seal of ownership on us. அவர் நம்மை அபிஷேகம் பண்ணி அவருக்கு நாம் சொந்தம் என்கிறதான அந்த முத்திரையை நம்ம மேல் போட்டிருக்கிறார். Everybody can see that seal. அந்த முத்திரையை எல்லாராலும் பார்க்க முடியும். Provided you live the life that God wants you to live. தேவன் விரும்புகிறதான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்களானால் நிச்சயமாக மற்றவர்களால் அதை பார்க்க முடியும். Brother, you are not ordinary. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. The seal of God is upon you. தேவனுடைய முத்திரையானது உங்கள் மேல் இருக்கிறது. It says, this is my property. ஆண்டவர் சொல்றார், இது என்னுடைய சொத்து. That seal says, this is my property. அந்த முத்திரை சொல்லுகிறது இது எனக்கு சொந்தமானது என்று. I think the virus can
recognize the seal, நிச்சயமாக வைரஸால் அந்த முத்திரையை கண்டுபிடிக்க முடியும், provided you understand that you are sealed. நீங்கள் முத்திரிக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால். If you don't understand, then how will the virus and how will the devil, how will the works of Satan understand, brother? நீங்க புரிந்து கொள்ளாவிட்டால் எப்படி வைரஸும் சாத்தானுடைய கிரியைகளும் அதை புரிந்து கொள்ள முடியும்? Come on. See, first of all, you have to understand. முதலாவது நீங்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். That's why you need strong meat, ஆகவேதான் உங்களுக்கு திடமான ஆகாரமாகிய போதனை தேவை, not milk. நீங்கள் பாலை போன்றதான போதனையை நீங்கள் கேட்கிறவர்களாக இருக்கக்கூடாது. Be careful what you hear. நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் எச்சரிப்பாயிருங்கள். You have been sealed by God, sign of ownership. தேவனாலே நீங்கள் முத்திரிக்கப்பட்டவர்கள். அது எதை குறிக்கிறது என்றால் சொந்தம் என்கிறதான உரிமையை அந்த முத்திரை காட்டுகிறது. And given the earnest of the Spirit in our hearts, the ESV translation says, given us a spirit in our hearts as a guarantee. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். Now look at this. He has given a guarantee after sealing you. அவர் நம்மை முத்தரித்து விட்டு ஒரு கேரண்டியும் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். You know what's guarantee? கேரண்டி என்றால் என்ன தெரியுமா? Have you taken a loan? நீங்க கடன் எடுத்தது உண்டா? Then they will ask for a guarantee. கடன் எடுத்திருப்பீர்களானால் முதலாவது அவங்க கேரண்டி கேட்பாங்க. That is what is the guarantee here. அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. What God did is He sealed you with a seal and gave us His Spirit in our hearts as a guarantee. தேவன் நம்மை முத்தரித்து விட்டு, அதாவது ஒரு முத்திரையை போட்டு நம்மை முத்தரித்து விட்டு அவருடைய ஆவியானவர் மூலமாக நமக்கு அந்த கேரண்டி கொடுத்திருக்கிறார். So the Spirit in our hearts is a sign that this is a guarantee. நமக்குள்ளாக ஆவியானவர் தங்கி இருக்கிறார் பாருங்க, அதுதான் அந்த கேரண்டி. Is the Holy Spirit inside you? ஆவியான தேவன் உங்களுக்குள் இருக்கிறாரா? Is the Holy Spirit inside you? ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா? Is He powerful or weak? அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரா இல்லாவிட்டால் பலவீனமாய் இருக்கிறாரா? Is He working or not அவர் working? கிரியை செய்கிறாரா இல்ல அமைதலாக இருக்கிறாரா? Then how can a plague touch you? எப்படி உங்களை கொள்ளை நோய் தொட முடியும்? How can demons touch you? எப்படியாக அசுத்த ஆவிகள் உங்களை தொட முடியும்? You tell. I don't need to say. You tell. நான் சொல்ல தேவையில்லை. I know that you know Scripture. Then what do you know? நீங்கள் வேத வாக்கியங்களை அறிந்தவர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் எந்த வேத வாக்கியங்களை அறிந்திருக்கிறீர்கள்? Look at who you are. You have been anointed. You have been sealed. நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நீங்கள் முத்திரை போடப்பட்டவர்கள். And the guarantee has been given, the Holy Spirit inside our heart. பரிசுத்த ஆவியானவர் கேரண்டியாக உங்களுக்குள்ளாக உங்களுடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறார். That itself is enough truth, brother, to make you walk with power. இந்த சத்தியம் போதுமானது உங்களை வல்லமை உள்ளவர்களாக இந்த பூமியிலே வாழ வைப்பதற்கு. But we have to be careful that you walk as anointed people. நாம் இந்த உலகத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களைப் போல வாழ வேண்டும். That's what we are going to teach you in these days. அதுதான் இந்த நாட்களிலே நான் போதிக்க போகிறேன். Today God loves you. தேவன் உங்களை நேசிக்கிறார். You didn't deserve all this. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தகுதியானவர்கள் அல்ல. Why did all this happen? ஏன் இவையெல்லாம் உங்களுக்கு நடந்தது? Matthew 13 and verse 11, unto you it is given to know the mysteries of the kingdom of heaven, but unto them in parables. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கிறோம், நமக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி அருளப்பட்டிருக்கிறது. It is given unto you. உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. It is given unto you. உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. It's given unto you. உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. Do you know that? இது உங்களுக்கு தெரியுமா? Do you know how valuable you are? நீங்கள் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள். It's given unto you. உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. That is why I'm looking out for a group of people to who God has given to know the mysteries, because that will be a very, very powerful team which can shake the powers of darkness upside down. ஆகவேதான் நான் யாருக்கு தேவன் அறியும்படி அருளப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை நான் நாடிக்கொண்டிருக்கிறேன். நான் அவர்கள் மூலமாக தான் நம் தேசத்தை அசைக்க முடியும். Just a few. கொஞ்ச பேர் இருந்தால் போதும். Shake the powers of darkness upside down. சாத்தானுடைய இருளின் அதிகாரங்களை தலைகீழாக அசைத்து விடலாம். Say Jesus name block, it will block, brother. இயேசுவின் நாமத்தினாலே நிற்பதாக என்று சொல்லும்போது அது அப்படியே நின்றுவிடும். Don't you think so? Unto you it is given. உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. Unto you it is given. உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. To know the mysteries. ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி அருளப்பட்டிருக்கிறது. To know the mystery of the anointing oil upon you. உங்கள் தலையின் மேல் இருக்கிறதான அபிஷேக தைலத்தை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. To know the mystery of the seal on you. உங்கள் மேல் இருக்கிறதான அந்த முத்திரையை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. To know the mystery of the guarantee. கேரண்டி பற்றி அறிந்து கொள்ளும்படியான காரியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. That's amazing. You're such an amazing. நீங்கள் அருமையான ஆச்சரியமான நபர். Such an amazing. சொல்லுங்க, நான் ஒரு ஆச்சரியமான நபர். I'm such an amazing person. நான் மிகவும் ஆச்சரியமான நபர்.
Aren't you amazing? நீங்கள் ஆச்சரியமானவர்கள் அல்லவா? Because who decided? இது தீர்மானிப்பதெல்லாம் யார்? It's God. தேவன் தான் தீர்மானிக்கிறார். Matthew 15 and verse 13. மத்தேயு 15 அதிகாரம் 13 வசனம். Every plant which my heavenly Father hath not planted will be uprooted. என்னுடைய பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். See, the reason why it is given unto you, because you are a plant which has been rooted or planted by the Father. தேவன் உங்களை அவருடைய திட்டத்தின்படி அவர் பரமபிதா உங்களை நட்டிருக்கிறார். That's why it's given unto you. ஆகவே தான் அது உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. You're planted by God, brother. தேவனாலே நீங்கள் நடப்பட்டவர்கள். We need such people today. இன்றைக்கு இப்படிப்பட்டவர்கள் தான் நமக்கு தேவை. These are the people who can shake everything upside down. இவர்கள் தான் எல்லா விதமான சத்ருவின் கிரியைகளையும் தலைகீழாக திருப்பக்கூடியவர்கள். These are the people who can understand the mysteries. இவர்கள் தான் தேவ ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடியவர்கள். Others won't understand. மற்றவர்களுக்கு அது விளங்காது. When they don't understand, how can such people be a blessing when gross darkness covers the people? அவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருப்பார்களானால் தேவ ராஜ்யத்துக்கு பூமி ஜனங்களை காரில் மூடிக்கொண்டிருக்கிற வேளையில எப்படி ஆசீர்வாதமா இருப்பார்கள்? என்ன செய்வாங்க சொல்லுங்க? Come on, brother. You should be really full of joy. இன்றைக்கு நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு நாம் இருக்க வேண்டும். Say, I'm sealed. சொல்லுங்க, நான் முத்திரைக்கப்பட்டவன். I'm anointed. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். Holy Spirit inside me is as a guarantee. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக அந்த அச்சாரமாக இருக்கிறார். I'm planted. நான் நடப்பட்டவன். Say, I'm planted. சொல்லுங்க, நான் நடப்பட்டவன். I'm planted. நான் நடப்பட்டவன். It's given unto me. எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. I'm excited. நான் இதை குறித்து பரவசமா இருக்கிறேன். You are excited. நான் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். That's why I'm telling you, don't worry, let any news come. கவலைப்படாதீங்க, எந்த நியூஸ் வேண்டுமானாலும் வரட்டும். Let it come. அது வரட்டும். It's going to have no impact on you. உங்களை அது எந்த விதத்திலும் பாதிக்க போவதில்லை. No impact. எந்த விதத்திலும் அது பாதிக்காது. You will be like a rock, brother. நீங்கள் கற்பாறையை போல இருப்பீர்கள். 1 John 4:17 says, as Jesus is, so are we in this world. 1 யோவான் 4:17 அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இந்த பூமியில் இருக்கிறோம். That's an amazing statement. As he is, so am I. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இந்த பூமியில் இருக்கிறோம். As he is, so am I. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். Now in this world. இந்த உலகத்தில் நாம் அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறோம். So actually our job is to make use of what is given unto us. ஆகவே நம்முடைய வேலை என்னவென்றால் தேவன் நமக்கு என்ன தந்திருக்கிறாரோ அதை பயன்படுத்திக் கொள்வது நம்முடைய வேலை. The revelation of the mystery of the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடியதான அந்த வெளிப்பாடுதல்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். Now look at more what God has done so that you may rise and shine when gross darkness covers the people. Go to 1 Peter chapter 2 verse 9. But you are a chosen generation, a royal priesthood, a holy nation, a peculiar people who have been called out of darkness into his marvelous light, who are now the people of God, who have obtained mercy. இன்னும் தேவன் நாம் இந்த உலகத்திலே காரிருள் மூடிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாம் எழுப்பி பிரகாசிக்கும்படிக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனத்திலே பார்க்கலாம். நீங்களும் உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். All this God did so that you may rise and shine when gross darkness covers the people. இவையெல்லாம் தேவன் எதற்காக செய்தார் என்றால் நீங்கள் ஜனங்களை காரிருள் மூடும் பொழுது நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும், அதற்காகத்தான். Okay, we already said that you have been anointed, you have been sealed, and a guarantee has been given. Okay, the seal is upon you. That's amazing. But look at this. Now, number one, we find you are a chosen generation. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி. Amazing, you're chosen. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். There we saw every plant that the Father has not planted. I'm just changing it. If that is true, then there's a plant which the Father has planted. That's what I'm telling you. Every plant that the Father has planted. You are planted, brother. நீங்கள் பிதாவாலே நடப்பட்டவர்கள். Chosen generation. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி. Chosen generation. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. To rise and shine when gross darkness covers the people. ஜனங்களை காரிருள் மூடும் பொழுது நீங்கள் எழும்பி பிரகாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். Number 2, a royal priesthood. இரண்டாவதாக நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். Not a common priesthood. நீங்கள் சாதாரணமான கூட்டம் அல்ல. It's royal. ராஜரீகமான கூட்டம். You belong to the royal priesthood category. நீங்கள் ராஜரீகமான ஆசாரியர்கள் என்கிறதான வகுப்பை சேர்ந்தவர்கள். Oh, the depth of the riches of the love of God. ஓ தேவனுடைய அன்பின் ஆழம் அகலம் அது எவ்வளவு
the exceeding riches of His grace. தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யம், மகத்துவமான ஐஸ்வர்யம். The exceeding riches, brother. You are a royal. You've been made royal. Come on, you are நீங்கள் royal. ராஜரீகமாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். Royal. நீங்கள் ராஜரீகமானவர்கள். And you're looking at the unbelievers, God hoards of money, and thinking, oh, he is blessed, and I am. நீங்க Dash, dash, dash. அவிசுவாசியாக இருக்கிறதான ஒரு மனிதன் அதிக கோடிக்கணக்கான பணக்க அவனை பார்த்துட்டு, what brother? Dash, 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 put it in here. You are royal, brother. நீங்கள் ராஜரீகமானவர்கள் There's சகோதரரே. a seal upon you. உங்கள் மேல் ஒரு முத்திரை இருக்கிறது. Is there a seal upon him? அவங்க மேல முத்திரை இருக்குதா? You know, those without seal, anything, any virus, anything, any plague, any work of devil can easily knock them down. முத்திரை இல்லாட்டினா எந்த விதமான சத்ருவின் கிரியையும், வைரஸோ அல்லது வேற எந்த சாத்தானுடைய கிரியையாலும் கீழே தட்டி போட்டு விடும். But today people with seal are living like those without a seal. இன்றைக்கு முத்திரை போடப்பட்டவர்கள் முத்திரை இல்லாதவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். I don't know why. எனக்கு ஏன் என்று தெரியவில்லை. You know why? ஏன் தெரியுமா? You know? உங்களுக்கு தெரியுமா? I know only one thing. My people are destroyed because of lack of knowledge. My people have gone into captivity because of lack of knowledge. I know only Isaiah 5:13 and Hosea 4:6. இந்த எனக்கு ஒரு காரியம் தான் தெரியும். ஏசாயா 5:13, ஓசியா 4:6 என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். You're royal. நீங்கள் ராஜரீகமானவர்கள். Say royal. சொல்லுவோமா நாம் ராஜரீகமானவர்கள்? Royal. Royal means what? ராஜரீகமானவர்கள் என்றால் royalty. அது மேன்மையானது, வித்தியாசமான வகுப்பை குறிக்கிறது. Not an ordinary priesthood but a royal priesthood. சாதாரணமான கூட்டம் அல்ல, இது ராஜரீகமான, அதாவது மேன்மையான வகுப்பை சேர்ந்தவர்கள். Holy nation. பரிசுத்த ஜாதி. Look at that. Holy nation. பரிசுத்த ஜாதி. Holy nation. பரிசுத்தமான ஜாதியார். Say holy nation. சொல்லுவோமா பரிசுத்தமான ஜாதி. A peculiar people. அவருக்கு சொந்தமான ஜனம். See? Peculiar means you are very close, very near to God. சொந்தமான ஜனம் என்று சொல்லும்போது தேவனுக்கு நீங்கள் வெகு அருகாமையிலே, தேவனுக்கு மிக நெருக்கமான நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். And you have been called out of darkness into His marvelous light. நீங்கள் அந்தகாரத்திலிருந்து அவருடைய ஆச்சரியமான ஒளிக்கு அழைக்கப்பட்டவர்கள். Today you are in that marvelous light. இன்றைக்கு நீங்கள் அந்த ஆச்சரியமான ஒளிக்குள் தான் இருக்கிறீர்கள். Where are you today? இன்றைக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? In the marvelous light. அந்த ஆச்சரியமான ஒளிக்குள்ளாக இருக்கிறீர்கள். Formerly you were in darkness. முன்பு நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள். When you are in darkness, darkness can cover you. அந்தகாரத்தில் இருக்கும் பொழுது அந்தகாரத்தால் உங்களை மூட முடியும். But you are not in darkness anymore. இப்பொழுதோ நீங்கள் அந்தகாரத்திற்குள் இல்லை. You are in His marvelous light. நீங்கள் அவருடைய ஆச்சரியமான ஒளிக்குள்ளாக இருக்கிறீர்கள். Verse 10 says, you are now the people of God. 10ஆம் வசனம் சொல்கிறது, இப்பொழுதோ நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். Now you have obtained mercy. இப்பொழுது நீங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறீர்கள். Why did God do all this? ஏன் தேவன் இவையெல்லாம் செய்தார்? So that you may show forth the praises of Him that hath called you. உங்களை அழைத்தவருடைய புண்ணியங்களை நீங்கள் அறிவிக்கும்படி. So that you may show forth the praises of Him that anointed you and sealed you. உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களை முத்தரித்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அவர் உங்களை இப்படியாக மாற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார். When we go to Isaiah 43 and verse 21, the Bible says, these people have I chosen for myself, they shall show forth my praises. ஏசாயா 43:21 வசனத்திலே பார்க்கிறோம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். What does God say? எதற்காக தேவன் என்ன சொல்கிறார்? You know why you have been chosen? எதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொண்டார்? Why have you been planted? எதற்காக தேவன் உங்களை நட்டிருக்கிறார்? Why were you made royal? ஏன் தேவன் உங்களை ராஜரீகமாக மாற்றியிருக்கிறார்? Why were you made holy? ஏன் நீங்கள் பரிசுத்த ஜாதியாக தேவன் மாற்றினார்? Why were you sealed? ஏன் நீங்கள் முத்திரிக்கப்பட்டவர்கள்? Why the guarantee is given? எதற்காக தேவன் ஆவி என்னும் அச்சாரத்தை Why தந்திருக்கிறார்? were you called? எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள்? So that you may show forth His praise அவருடைய துதியை நீங்கள் சொல்லி வரும்படியாக. in the midst of gross darkness. காரிருளுக்கு மத்தியிலே அவருடைய துதியை சொல்லி வரும்படி அவர் உங்களை தெரிந்து See, கொண்டிருக்கிறார். when gross darkness covers the people everywhere, you will see shouts of death, crying, oh, it's too, we can't bear it. All these sounds you'll hear everywhere. எங்கு பார்த்தாலும் இந்த காரிருள் மூடும் பொழுது இந்த மரணத்தினுடைய சத்தம், எங்கு பார்த்தாலும் வியாதியினுடைய சத்தம், இதை உங்களால தாங்க முடியவில்லை. பிரச்சனையின் சத்தம் பிரச்சனையினுடைய இதுதான் கேட்பீங்க. இதுதான் நீங்க கேட்பீங்க. But this group of people, because they are royal people, they will
sing his praises. இவர்கள் ராஜரீகமான கூட்டம். இந்த வகையான கூட்டமோ ராஜரீகமான ஜனங்கள். இவர்கள் தேவனுடைய துதியை சொல்லி வருவார்கள். Not praises which come because of the music or because of some emotional praising. It is a praise which comes because they know who they are. அவர்கள் ஏதோ பாடல் இசைக்கருவிகள் இசைப்பதினால் வருகிறதான அந்த பாடலே அல்ல. தேவனுடைய தங்களுடைய அனுபவத்திலிருந்து தேவனை உண்மையாகவே தேவனை அவர்கள் துதிக்கிறார்கள். It will come from within their heart. அவருடைய இருதயத்திலிருந்து வருகிறது. So God is very happy. தேவன் அதை குறித்து சந்தோஷப்படுகிறார். They know nothing can shake them. தங்களை எதுவும் அசைக்க முடியாது என்பதை அறிந்திருக்கிறார்கள். They know they are chosen and called. தாங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருக்கிறார்கள். They know it's given unto them. தங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறார்கள். They know that the enemy is powerless against them. தங்களை எதிர்த்து சத்துருவால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிந்திருக்கிறார்கள். They know that they have all authority to trample over serpents and scorpions and all viruses and all demons and all dangers and all kinds of negative forces. எல்லா வகையான சத்துருவினுடைய வல்லமைகள், தேள்கள், சர்ப்பங்கள், சத்துருவினுடைய சகல வலிமைகள், வைரஸினுடைய வல்லமை எதுவும் தங்களை அசைக்க முடியாது. அவை எல்லாவற்றின் மேலும் தங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஒன்றும் தங்களை செய்ய மாட்டாது, எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிந்தவர்கள். Now let me give you a verse. You may be knowing it, but let me give you a verse. This is a very, very apt verse for such a time as this. Go to Luke 10:19. லூக்கா 10:19 நீங்கள் எல்லாம் அறிந்த வசனம் தான். See, here it talks about three things. இங்கு மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளது. Number 1, serpents. முதலாவது சர்ப்பங்கள். Number 2, scorpions. இரண்டாவது தேள்கள். Number 3, all the power of the enemy. மூன்றாவதாக சத்துருவினுடைய சகல வல்லமை. Don't forget, I repeat it again. Serpents, scorpions, and over all the power of the enemy. சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருவினுடைய சகல வல்லமை மேற்கொள்ள. The same serpents and scorpions were found in the wilderness. அதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. Only thing is, in the Deuteronomy 8:15, it will say fiery serpent. உபாகமம் 8:15 பார்க்கிறோம், கொள்ளிவாய் சர்ப்பங்கள் என்று பார்க்கிறோம். Who led thee through that great and terrible wilderness, wherein were fiery serpents and scorpions. கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமான பயங்கர பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்து வரும். So the term serpents and scorpions is the same in Deuteronomy 8:15. அதே வார்த்தை, அதாவது சர்ப்பங்கள் தேள்கள் என்கிறதான அதே வார்த்தை உபாகமம் 8:15 சொல்லப்பட்டுள்ளது. But actually the serpents and scorpions mentioned in Deuteronomy 8:15 were created serpents and scorpions. You can see that. But these serpents and scorpions which Jesus is mentioning are not created serpents and scorpions. They refer to invisible powers, demons, evil spirits, and you name anything. You can call that as whatever name you can call. உபாகமம் 8:15 சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த சர்ப்பங்களும் தேள்களும் என்பது சிருஷ்டிக்கப்பட்ட கண்களினால் பார்க்கக்கூடியதான கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும். ஆனால் லூக்கா 10:19 இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறதான சர்ப்பங்களும் தேள்களும் என்பது அவைகள் கண்களினால் பார்க்க முடியாததான சர்ப்பங்கள் தேள்களாகும். And one more term is there, as I told you, all the power of the enemy. அடுத்த ஒரு வார்த்தை இருக்கிறது, சத்துருவினுடைய சகல வலிமையின் மேலும். Now don't you think corona is a power of the enemy? இந்த கொரோனா என்பது சத்துருவினுடைய வல்லமை என்று உங்களுக்கு புரிகிறதா? Don't you think lack and debt problem? Because I read in the newspaper today, many people are borrowing for the corona treatment. They've gone into debt. Do you know that? I read in the newspaper. It's very sad. நான் வாசித்ததான காரியம் என்ன தெரியுமா? இந்த கொரோனாவினுடைய மருத்துவ உதவிக்காக அவர்களுக்கு பணம் இல்லாததினாலே கடன் வாங்கியாவது அவர்கள் அதற்கான பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்கார்கள். இது செய்தித்தாள்களில் வந்ததான காரியம். See, from where? From health to debt problem. எப்படிப்பட்ட ஒரு நிலைமை, வியாதியின் பிரச்சனையிலிருந்து அது கடன் பிரச்சனையும் அவர்களை கொண்டு போகிறது. And now we hear the term long COVID. இப்பொழுது நாம் ஒரு பெயரை கேள்விப்படுகிறோம், லாங் கோவிட். What does it mean? அதன் அர்த்தம் என்ன? The effects of corona, which those who were affected by corona, especially those affected in the lungs, I think it travels for 1 year. That means for 1 year you have to take treatment because of all these symptoms. அந்த அறிகுறிகள் இருக்கிறதுனாலே, அந்த கோவிடுடைய அறிகுறிகள் இருக்கிறதுனாலே ஒரு வருடத்திற்கு அவர்கள் பாதுகாப்பாக அல்லது ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதான ஒரு நிலைமை, அதாவது லங்ஸ் பாதிக்கப்பட்ட அவர்களுடைய நிலைமை, இப்படியெல்லாம் செய்தித்தாள்களில் செய்திகள் வருகின்றன. Everything is money, brother. எல்லாமே பணம் தானே. See where it is affecting. It's affecting finally your finances. முடிவிலே அது எங்கு வந்து தாக்குகிறது? உங்களுடைய பணத்தை, பொருளாதாரத்தை, நிதி நிலைமையை வந்து அடிக்கிறது அல்லவா? And naturally tension. அதன் விளைவாக மன அழுத்தங்கள். And because of tension
tension, your BP is going to increase. அதன் விளைவாக உங்களுடைய பிபி தான் அதிகமாக போகுது. I hear that those affected by corona, some of them go into depression. நான் அடுத்த ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். இந்த கொரோனாவினால பாதிக்கப்பட்டவர்கள் டிப்ரெஷனுக்குள்ளாக போகிறார்கள். Where all it is leading to. இது எங்கெல்லாம் நடத்துகிறது பாத்தீங்களா? This is the power of the enemy. இதுதான் சாத்தானுடைய அந்தகாரத்தினுடைய வல்லமை. Because the power of the enemy is always to take your rest, joy and peace and your increase and well-being. பிசாசினுடைய வல்லமையே அதுதான். உங்களுடைய இளைப்பாறுதல், உங்களுடைய சமாதானம், சந்தோஷம், உங்களுடைய நலனை திருடுவதுதான் சாத்தானுடைய வல்லமை. That is why this verse you have to understand very, very clearly. ஆகவே இந்த வசனத்தை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். I give unto you. நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். I give unto you. உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். Unto you it is given. உங்களுக்கு நான் Unto கொடுக்கப்பட்டிருக்கிறது. you it is given. உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. See, Matthew 13:11, unto you it is given. மத்தேயு 13:11 வசனம் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. Same word is given Luke 10:19, it is given unto you. லூக்கா 10:19 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே வார்த்தையை சொல்லுகிறார். உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். See, there Matthew 13:11, I give unto you revelation. மத்தேயு 13:11 நாம் பார்க்கிறோம், நான் உங்களுக்கு வெளிப்பாட்டை தருகிறேன் Now என்று here ஆண்டவர் in சொல்கிறார். Luke 10:19 he says, I give unto you authority. லூக்கா 10:19 நாம் பார்க்கிறோம், உங்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுக்கிறேன். So the people planted by God, according to Matthew 15 and verse 11, you are planted. Okay, there it says not planted, but I'm just trying to make you understand. That's what it means. Those planted by God, it is given unto them. What is given? Revelation, authority. அதாவது மத்தேயு 15:13 அது வசனத்துல சொல்லப்பட்ட பிரகாரமாக பிதா நடுகிறதான அந்த நாற்றுக்கு, அதாவது யார் நடப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு முதலாவது தேவன் என்ன தருகிறார்? மத்தேயு 13:11 வசனத்தின்படி தேவன் அவர்களுக்கு வெளிப்பாட்டை தருகிறார். லூக்கா 10:19 வசனத்திலே தேவன் அதிகாரத்தை தருகிறார். See, now look at this. Authority plus revelation, both are given. வெளிப்பாட்டையும் தேவன் அதிகாரம் இரண்டையுமே தேவன் தருகிறார். Authority to trample on serpents and scorpions, authority over all the power of the enemy. சத்துருவினுடைய சகல வல்லமையின் மேலும் சர்ப்பங்கள், தேள்கள் இவைகளை மிதிக்கவும் அதிகாரத்தை தேவன் தருகிறார். Now let's take for example, I gave to somebody, let's say God gives somebody authority. உதாரணத்துக்கு தேவன் ஒரு நபருக்கு அதிகாரத்தை தருகிறார். He gives authority to trample on serpents and scorpions and over all the power of the enemy. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள அதிகாரத்தை தேவன் தருகிறார். Now unless that person gets revelation, he will not act. அந்த நபருக்கு வெளிப்பாடு இல்லாவிட்டால் அந்த நபர் செயல்பட மாட்டார். He will be having all the authority in his pocket. எல்லாத்தையும் பத்திரமா தன் பாக்கெட்ல தான் வச்சிட்டு இருப்பாரு. Today that's what many people are doing. They're carrying it in their pockets. இன்றைக்கு நிறைய பேர் அதை தான் செய்கிறார்கள், கையிலே கொண்டு போயிட்டு இருக்காங்க அதிகாரத்தை. And that virus is coming அந்த வைரஸ் வருகிறது, and hitting them, அது அவர்களை தாக்குகிறது. and they began to react like everybody. மற்றவர்களைப் போலவே அவர்களும் நடந்து கொள்கிறார்கள். They not even for a moment think that Jesus has given them authority over all the power of the enemy to trample it. அவைகளை மிதிக்கும்படிக்கும் சத்துருடைய சகல வல்லமையின் மேலும் தேவன் தங்களுக்கு இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை கொடுத்திருக்கிறதை அவர்கள் உணர்வதும் இல்லை, அதை சிந்திப்பதும் இல்லை. For them it is as if he has not given them anything. அவர்களுக்கு தங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கப்படாததை போல நினைக்கிறார்கள், வாழ்கிறார்கள். Though they have sung it many times in the churches, I give unto you authority. They sung so many times in the churches. சபையிலே பலமுறை பாடி இருக்கிறார்கள், எனக்கு அதிகாரத்தை. They may be in the choir also. They may be worship leader also. worship லீடராக இருந்து பாடல் கூட பாடி இருக்கலாம். They may have done so many things. பல காரியங்களை செய்திருக்கலாம். But when that power of the enemy is attacking them, சாத்தானுடைய வல்லமை அவர்களை தாக்கும்போது they are living as if nothing, they don't have anything. ஒன்றுமே இல்லாததை போல இருக்கிறார்களே. What's the problem? பிரச்சனை என்ன? You need revelation. உங்களுக்கு வெளிப்பாடு தேவை. Revelation. வெளிப்பாடு தேவை. That's why unto you not only is given unto you authority to trample over serpents, scorpions, or all the power of the enemy, but revelation is given unto you to know the mysteries of the kingdom of heaven. ஆகவே தேவன் சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்வதற்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு வெளிப்பாட்டையும் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். Only revelation can make a person to act. வெளிப்பாடு உள்ள இருக்கிறதான வெளிப்பாடு தான் உங்களை செயல்பட வைக்கும். Anybody without revelation cannot act, brother. வெளிப்பாடு இல்லாத ஒரு மனுஷன் நிச்சயமா செயல்பட முடியாது. They will be paralyzed when that power comes against them. சத்துருடைய வல்லமை எதிர்த்து வரும்பொழுது அவர்கள் செயலிழந்து என்ன செய்வது என்று தெரியாமல் திகைப்பார்கள். Oh, they won't know what's happening. என்ன செய்வது என்று Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே Nothing is happening.
It's not saying Jesus' name, it's saying Jesus' name out of revelation. இயேசுவின் நாமம் என்று சொல்வது பெரியதல்ல. அந்த இயேசுவின் நாமத்தை குறித்ததான அந்த வெளிப்பாட்டோட வெளிப்பாட்டோடு பேசுவது, வெளிப்பாட்டோட பேசுவது. Unto you it is given to know the mystery. உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி. Because you are anointed. ஏனா நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். You are sealed. நீங்கள் முத்திரிக்கப்பட்டவர்கள். You have been chosen. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். You have been called out of darkness. நீங்கள் இருளின் அதிகாரத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள். You obtain mercy. நீங்கள் இரக்கம் பெற்றவர்கள். You are a royal priesthood. நீங்கள் ராஜரீகமான கூட்டம். You are God's people. நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். My dear child of God. அருமையான தேவ பிள்ளையே. It's time that you understand the great work of God on the cross. சிலுவையின் மேல் தேவன் செய்து முடித்ததான மகா பெரிய செயலை புரிந்து கொள்ளுங்கள். It's time that you understand the anointing oil on your head. உங்கள் தலையின் மேல் இருக்கிற அபிஷேக தைலத்தை புரிந்து கொள்ளுங்கள். What do the people who are anointed with the oil need? அபிஷேக தைலத்தை பெற்றவர்களுக்கு தேவையானது என்ன? They need to know how to live in this world. இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர்கள் கற்றிருக்க வேண்டும். Maybe I'll just repeat it again because it will help you. Go to Deuteronomy 32 verse 47. For it's not a vain thing for you because it is your life, and through this thing you shall prolong your days in the land whither you go over Jordan to possess it. உபாகமம் 32 அதிகாரம் 47வது வசனம். இது உங்களுக்கு உயர்த்தமான காரியம் அல்லவே, இது உங்கள் ஜீவனாய் இருக்கிறது. நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி யோர்தானை கடந்து போய் சேரும் தேசத்தில் இதனால் உங்கள் நாட்களை நீடிக்க பண்ணுவீர்கள். So your job is go all out to understand this thing. இந்த காரியத்தை புரிந்து கொள்வதுதான் உங்களுடைய வேலை. Go all out. அதற்காக முழு முயற்சி எடுங்கள். Go all out. அதற்காக முழு முயற்சி This எடுங்கள். thing. இந்த காரியத்தை. This thing. இந்த காரியத்தை. In fact, we saw in Proverbs 4:21 verse 22, you have to find this thing. நீதிமொழிகள் 4:21 22 வசனத்திலே நாம் இதை கண்டுபிடிக்க வேண்டும். You have to find this thing means it's the word of God. இதை என்று சொல்லும்போது அது கர்த்தருடைய வார்த்தையை நாம் It கண்டுபிடிக்க talks வேண்டும். about revelation. வெளிப்பாடு, அதுதான் வெளிப்பாடு. Find this thing. இதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். This thing which will prolong your life in the land. தேசத்திலே உங்களுடைய நாட்களை நீடிக்க பண்ணக்கூடிய இதை கண்டுபிடியுங்கள். Find this thing which can block every power of the enemy. சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளக்கூடிய தடுத்து நிறுத்தக்கூடியதான தேவ வார்த்தை கண்டுபிடிப்போம். Find this thing which can enable you to live as kings, royal priesthood when gross darkness covers the people. பூமியில் உள்ளதான ஜனங்களை காரிருள் மூடிக்கொண்டிருக்கிறதான வேளையிலே நம்மை ராஜரீகமான கூட்டமாக வாழ வைக்கக்கூடிய இந்த வார்த்தையை கண்டுபிடிப்போம். For their life and to those that find them and health to all the flesh. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும். So today, child of God, தேவ பிள்ளைகளே, God has chosen you. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். I'm called. அவர் உங்களை அழைத்திருக்கிறார். You're called. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். You're elect. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். According to the foreknowledge of God the Father. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். You're special unto God. தேவனுக்கு நீங்கள் விசேஷமானவர்கள். God has chosen you to show forth His praises. தேவன் அவருடைய துதியை நீங்கள் சொல்லி வரும்படியாக அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். In the midst of a crooked generation. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியிலே. So don't be afraid of what you are hearing. ஆகவே என்ன செய்தியை கேட்கிறீங்களோ அதை கண்டு பயப்படாதீங்க. Don't be eagerly waiting, oh, when all these things is going to come to an end. எப்போ இதெல்லாம் முடியும்னு சொல்லி அதுக்காக காத்துட்டு இருக்காதீங்க. That's not your job. அது நம்முடைய வேலை இல்ல. We don't have time to find out when this is going to come to an end. இது எப்பொழுது முடியும் என்று கண்டுபிடிப்பது நம்முடைய வேலை அல்ல. Nobody knows. யாருக்குமே தெரியாது. Nobody knows. ஒருவருக்கும் தெரியாது. So that's not your job. God has not given you that job. தேவன் அந்த வேலையை உங்களுக்கு தரல. He has given you the job of trampling over serpents and scorpions and over all the power of the enemy. சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருவின் சகல வல்லமையும் மிதிக்கவும் மேற்கொள்ளவும் தான் தேவன் உங்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறார். And then after trampling, to praise, sing the praises of him who has called you. அதற்கு பிறகு உங்களை அழைத்தவருடைய அந்த துதியை நீங்கள் சொல்லி வரும்படியாக பாடும்படியாக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். So let's do the job which God has given us instead of doing the job which God has not given us. ஆகவே தேவன் நமக்கு கொடுத்த வேலையை செய்வோம். தேவன் நமக்கு கொடுக்காத வேலையை நம்ம செஞ்சிட்டு இருக்க கூடாது. Be full of joy. சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் இருங்கள். I told you already, I worked out some strategies. Let it become anything, bro. Very, very extreme, no problem. I got a strategy. I won't tell you now, but I've got everything lined up. Maybe we have not begun implementing it, but don't worry. Just keep on praising. You are in the hands of God. நீங்கள் கர்த்தருடைய கைகளில் இருக்கிறீர்கள். தேவனை நாம் துதிக்க ஆரம்பிப்போம். எவ்வளவு நிலைமை மோசமானால் ஆண்டவர் சில காரியங்களை எனக்கு உணர்த்தி இருக்கிறார். அதன்படி நாம் செயல்பட போகிறோம். நிச்சயமாகவே Everything God has done for us. எல்லாவற்றையும் தேவன் நமக்கு செய்து முடித்து விட்டார். That is why I'm so grateful to God. ஆகவே நான் தேவனுக்கு நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். Everything. எல்லாவற்றையும் முடித்து விட்டார். Are you happy today? இன்றைக்கு சந்தோஷமா இருக்கிறீங்களா? We'll continue this message today evening. இந்த செய்தி தொடர்ந்து இந்த மாலையிலும் நாம் கேட்போம். God bless you. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.
Thank you.